எந்த ஞாபகம் அவருக்கு இருக்கிறதோ அத்தனை வருடத்துல ஜகாத்தையும் அவர் கொடுக்கும். இதுதான் அவருடைய தௌபா. குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு தெளிவா எங்களை காட்டுது. ஒரு ஆள் மௌத்தாகி போறார், ஜனாஸா வச்சிருக்கிறோம். அவருக்கு கடை இருக்குது, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, எவ்வளவு லட்சக்கணக்கான சொத்துகள் இருக்குது. எங்கட வழக்கம் என்ன தெரியுமா? சில வீட்டுகள்ல மையத்தை வச்சுக்கொண்டு அடிதடி. நீங்க பார்த்திருப்பீங்க சில ஊர்ல. ஏண்டா நான கேட்கிறான் கடைய, தம்பி கேட்கிறான் அந்த கடைய, ரெண்டு பேரும் மையத்தை வச்சுக்கொண்டு அடிதடி. அவரை கபருக்குள்ள இருக்க யோசிக்கிறல்ல, அவரை வச்சுக்கொண்டே அடி. உள்ள வளர்த்த பெத்தனவர், அது வேற செய்தி. அதுக்கு அவரோட ஜனாதா வச்சுட்டு அடிச்சு கொள்றாங்க, வேற கதை. சொத்தை எடுக்கத்தான் சண்டை போடுறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கம் சொல்லுது ஒருத்தர் மௌத்தானால் 4 விஷயங்களை பார்த்துட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? சொத்துக்களை புள்ளவர் பிரிச்செடுக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? ஒரு ஜனாதா விழுந்தாச்சு, அந்த ஜனாதாவை அடக்கம் செய்யறதுக்கு செலவு இருக்குது. பிங்கேண்டா அதை அடக்கிறதுக்கு காணிக்கு ஒரு அளவு கொடுக்கணும். எங்க நாட்டில் தேவையில்லை. கபரு தோன்றாக்களை கூலி கொடுக்கணும். கஃபன் குடும்பத்தில் உள்ளவங்க கஃபன் தரலையேண்டா அதை வாங்குறதுக்கு புடவைக்கு காசு தேவை. இப்படி எல்லாம் எவ்வளவோ செலவுகள் மையத்துக்கு இருக்குது. முதல்ல காணிய பூமியை பறிச்சு கொள்ளாத நீங்க அவ்வளவு சொத்துகளாலையும் அவருடைய ஜனாதாவை அடக்கிறதுக்காக பிள்ளைகள் முன் வரலையேண்டா அவருடைய சொத்துகளால் அதுக்குரிய செலவு கொடுக்கும். முதல் கடமை. இரண்டாவது பாருங்க, இவருக்கு இவருடைய பணத்தில எத்தனையோ ஹக்குகள் இருக்கும். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்கும், அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்கும். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு என்ன? இவரின் மீது ஹஜ் ஃபர்லாக இருந்துச்சு. விஷயம் வழப்பம் இல்லாததாலேயோ அல்லது பெய்த்துக்கொள்ள நேரம் கிடைக்காததாலேயோ மௌத்தாகிட்டார். இந்த வருஷம் ஒருத்தர பதிலுக்கு ஹஜ்ஜுக்கு அனுப்புறா, எத்தனை லட்சம் தேவை? அந்த பணத்தை ஒதுக்கு. எத்தனையோ வருடங்களாக ஜகாத்து கடமையாக இருந்தும் கொடுக்காம இருந்திருக்கிறார். ஜகாத்துற பணத்தை வேறையாக்குங்க. இவங்கதான் அல்லாஹ்வை பயந்த புள்ளவர். அதுக்கு பின்னால பாருங்க, யார் யாருக்கு இவர் கடன் கொடுக்கும். இவர்கிட்ட 10,000, அவர்கிட்ட 5,000, அவர்கிட்ட உடுப்படுத்திருப்பார், காசு கொடுத்தில்ல. அந்த கடையால சில்லறை சாமான் எடுத்திருப்பார், கொடுத்தில்ல. அங்க தோட்டத்துக்கு அரவாசி காசு கொடுத்து அரவாசி கொடுத்தில்ல. அந்த ஹக்குகள் எல்லாம் ஒதுக்குங்க. மூணாவது பாருங்க, அவர்கள் சொத்துகளால மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, அனாதைகளுக்கு இவ்வளவு கொடுக்கிறேன் என்று வசியத்தை செஞ்சிருக்கிறான்னு பாருங்க. சில வேளை சொல்லிப்பார், என்ன பெரிய வசதி உள்ளவர்டா, இந்த கடையில மதரசாவுக்கு கழிகிறோம், இந்த தோட்டத்தை பள்ளி கழிகிறோம் அப்படி சொல்லி இருந்தா அவர் அப்படி வசிய சென்ற எல்லா லிஸ்டையும் எடுத்து பாருங்க. முழு சொத்திலையும் 3ல் 1 விட அதிகமாக இல்லை என்றா அதெல்லாத்தையும் சொன்ன மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கும் பிறகு 4வது கட்டம் தான் சொத்துக்களை எடுக்கும். ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுங்க சகோதரர்களே, பெரியார்களே. எங்கட வாப்ப மாறி அப்ப மாறி கஷ்டப்பட்டு சம்பாதித்து தந்தத எவ்வளவு நாங்க அழகாக உலகத்துல கொண்டாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டோம். அவரை கபரில் அங்க நெருப்பு பத்துதான் அவருக்கு. கபரில் நிம்மதி இல்ல. கடனை கொடுக்காததால இன்னும் சுவர்க்கத்துக்கு அவருடைய ரூஹு போய்கொள்ளாம நடுவில தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சஹாபிய கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னப்பா உங்களோட நான மௌத்தாகி இருக்கிறார். அநேகமா தாரிமீல் இந்த ரிவாயத் வருகிறது நினைக்கிறேன். உங்களோட நான மௌத்தாகி இருக்கிறாரு, அவரோட கடனை நீங்க கொடுக்கலையா? நபி பெரியவர் கடன் எடுத்தது. உங்களோட நானோட உயிர் இன்னமும் இல்லீனுக்கு போகாம நடுவர் இடவழியில தஞ்சப்பட்டு கொண்டிருக்குது. அவசரமா கடனை கொடுங்கோன்னா ஓடி போனார். யார சூழல்லா தேடி பார்த்தேன், சின்னொரு தொகை கடன் தான் கொடுக்க இருந்துச்சு. ஒரு தீனார், ஒரு தங்க நாணயம், ஒரு கிழவி கொடுக்கும். இவங்க நம்பிக்கை இல்லாததால கொடுக்கல, ஆதாரம் இல்லாத சுத்தி கொடுக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தீனார கொடுப்பா. ஒரு தீனார கொடுத்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பதான் அவருடைய ரூஹ் போச்சு. எவ்வளவு பயங்கரம்! அல்லாஹ்வுடைய ஹக்குகளுடைய விஷயம் இருக்கிறே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது விளையாட்டல்ல. அல்லாஹ்விடத்துல மிக பொறுப்பாக பதில் சொல்லும். ஒவ்வொரு ரூபாவும் எங்களை வந்துருச்சு, எங்க செலவழித்தாய் அத்தினக்கும் அல்லாஹ்விடத்துல ஜவாபு சொல்லி ஆகும். அதனால
இந்த நாட்டுக்குங்களை வர வச்சு பல விஷயங்கள் அல்லாஹு தஆலா உதவி செஞ்சிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுங்க, நான் எத்தனை வருடத்துக்குரிய ஜகாத்தை கொடுத்திருக்கிறேன், எத்தனை வருடம் தெரியாமலோ தெரிஞ்சோ இன்னமும் ஜகாத்து கொடுக்கல, இது எப்படி கொடுக்கலாம் யோசிங்க. இப்ப பணம் குறையறத பத்தி யோசிக்க வேணாம். தந்த ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க அதால அவன் சொன்ன மாதிரி உங்களோட பணத்தில் உள்ள அழுக்குகளை எடுத்தெடுத்து வெளியில போட்டீங்கன்னா, ஜகாத்தை கொடுத்தீங்கன்னா இருக்கிற பணத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஜகாத் என்றாலே கருத்து என்ன தெரியுமா? நுமு, வளர்ச்சி அடையும். வளர்ச்சி என்பதுதான் ஜகாத்தின் கருத்து. நீங்க அந்த ஜகாத்துடைய பணத்தை கொடுக்க கொடுக்க ஹலாலான வழியில அல்லாஹ் உங்களோட பணத்தை பெருக்கிக் கொண்டே இருப்பான். பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆக கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான்ல இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். அதனால யார் யாருக்கு நல்ல மௌத்து வரணும் என்ற ஆசையாக இருக்கிறதோ அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கியாமத்துடைய நாளில் அமையணும் என்று அவங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதோ, யாரு கியாமத்தில பெரிய கேள்வி கணக்குகள் அகப்படாம ஏழைகளுக்கு மாட்டிக்கொள்ளாம தப்பி நேராக சுவர்க்கம் போகணும் என்ற விருப்பம் ஆசை யாருக்கு இருக்கிறதோ அவங்க ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி ஃபிக்ர் பண்ணி அவங்க முடிவொன்று எடுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் எந்த ஜகாத்திலையும் குறை செய்ய மாட்டேன். 30,000 என்றது எத்தனையோ ஆண்டுகளாக அதை விட பெரிய தொகை இருக்குது, சரியாக ஜகாத்தை கொடுக்கல. இன்ஷா அல்லாஹ் இனி நான் ஜகாத்தை முறையாக கொடுப்பேன். எப்படி பங்கிடணும்? ஊர்ல மிஸ்கீன்கள் இருக்கிறார். மிஸ்கீன் என்றாரு ஒருத்தருக்கு 100 ரூபாய் தேவை ஒரு நாளைக்கு. உதாரணத்துக்கு 100 ரூபாய் அவருக்கு அவருடைய குடும்பத்துடைய செலவுக்கு 100 ரூபாய் தேவை. ஆனா 50 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார். இவர் மிஸ்கீன். ஃபகீர் என்றாரு இவர் ஃபகீர். ஃபகீர் என்றது கஷ்டமானவர். 100 ரூபாய் தேவையாக இருக்குது, 50 ரூபாய் சம்பாதிக்கிறார். மிஸ்கீன் என்றா யாரு? 100 ரூபாய் தேவையாக இருக்குது, ஒரு 90 ரூபாய் 80 ரூபாய் சின்னொரு தொகை தான் அவரு துண்டு விடுகிறது. இவர் மிஸ்கீன். மூணாவது அல்லாஹ் சொல்றான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவங்க, நவ முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, அவங்க எப்போ இஸ்லாத்துக்கு வந்தாலும் ஒரு விருப்பத்தோடு இருப்பாங்க, எங்களுக்கு பணத்தால யாராலும் உதவி செய்யும். பெரிய வசதியான நல்ல குடும்பத்திலிருந்து வந்தாலும் பணத்தை எதிர்பார்ப்பாங்க. அவன் வந்தோடனே பெரிய தக்குவாதாரி ஆக இல்லை. எவ்வளவோ சஹாபாக்களுக்கு பணத்தை கொடுத்து ரசூலுல்லாஹ் அவங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்தினார். எத்தனை வருடம் கொடுத்தா அவருடைய உள்ளம் இஸ்லாத்தோட மிகவும் இணையுமோ அது வரைக்கும் அவங்களுக்கு ஜகாத்து கொடுக்கும். நாலாவது அல்லாஹ் சொல்றான், வல் காரிமீன், கடன் எடுத்தவங்க இப்பா கடன்காரன் ஜகாத்து கொடுங்க. கடன் என்றா எப்படி? ஹராத்த விளையாடுறதுக்கு ஜகாத் எடுத்தவங்க அல்ல, வட்டிக்கு அந்த பலாய்க்கு எடுத்தவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்கு அல்ல. ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறார், 2 பேரோட கடனை சண்டை பிடிக்க போறாங்க. இவர் தன்னுடைய பணத்தால போட்டு அந்த கடனை கொடுத்து 2 பேரையும் சமாதானப்படுத்தினார். அல்லது ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில சண்டை போகுது, இவர் பணத்தை செலவழிச்சு அதை ஒத்துமைப்படுத்தினார். அந்த காசை கடன் என்ற ரீதியில ஜகாத்தால் எடுக்கிறோம். அல்லது தன்னுடைய சொந்த வாழ்க்கை குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வந்துட்டு பிசினஸ் விழப்பாக்குது, இப்ப ஒருத்தர்கிட்ட கைமாத்துக்கு கடன் எடுத்தாரு, பெரிய கடன்காரனாகிட்டாரு, அவருக்கு ஜகாத் எடுக்க. ஆகுமான விஷயத்துக்கு ஜகாத் எடுத்திக்கும், கடன் எடுத்திக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்றவங்க அந்த கூட்டமைப்ப தேர்றது கஷ்டம். 8வது வபனி சபீல், வழி போக்கர்கள், வீடு இல்லாம ஊர் இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே, யாசகம் கேட்டு சுத்துவாங்க. இப்படிப்பட்ட கூட்டம் ஃபகீர், மிஸ்கீன், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், கடன்காரர்கள், அதே போல வழிபோக்கர்கள், இந்த 5 கூட்டமும் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. உங்களுக்கு 1 லட்சம் ஜகாத் என்றா நீங்க சரியா 5ஆ பிரிக்கும். 1 லட்சத்தை 5ஆ பிரிக்கும், 20,000. மிஸ்கீன்ல 3 பேரை செலக்ட் பண்ணுங்க. அதிலையும் நெருக்கமான உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களா இருந்தா டபுள் நன்மை. ஒன்று ஜகாத்து கொடுத்த நன்மை, 2வது குடும்பத்தை கவனிச்ச நன்மை. ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது. அந்த 3 பேரை தெரிவு செஞ்சு அந்த 20,000த்தையும் 3 பேருக்கு பிரிச்சு கொடுங்க. 3 பேரு பங்கிட்டு கொடுங்க. அதிலையும் அந்த 20ஐயும் சமமா பிரிக்கணும் இல்ல, 2 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு 19,800 ரூபாயையும் ஒத்தரை கொடுக்க